வணக்கம். நான் தான் உங்கள் ஈட்டி முகிலன். இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடும் சரி, அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அவங்க நாட்டை முன்னேற்றத்துக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. இதுல எப்போதுமே டாப் ஒன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். சைனா, ஜப்பான். ஜப்பானோட சைனா. ஏன்னா சைனா ப்ராடக்ட் இல்லாத ஊரே கிடையாது. சிட்டில இருந்து பஸ் போகாத கிராமங்கள் வரைக்கும் சைனா ப்ராடக்ட் எல்லா கையிலுமே இருக்கு. நம்ம ஆன்லைன்ல புக் பண்றோம், எங்கேயா கடைக்கு போனா வாங்குறோம். மேக்ஸிமம் எங்க போனாலும் சரி சைனா ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும். அதிகபட்சம் நம்ம பட்டாசுனாவே தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா ஊர்களுக்கும் எல்லா தேசத்துக்கும் நாட்டுக்கும் போற மாதிரி இருந்தது. சீன பட்டாசுன்னு உருவாக்கி சீன பட்டாசும் உள்ள வந்துட்டாங்க. அவங்க தயாரிக்காத ப்ராடக்டே கிடையாது. அந்த மாதிரி சீனா வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீனா கொடுத்த பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனாவில் ஆடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. சீனாவில் வந்து மனித ரோபோட்கள் உருவாக்குறாங்க. மனித ரோபோட்கள், நாய்கள், அந்த மாதிரி வேலை செய்கிற வீட்டு வேலை செய்கிற மிஷின்கள், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது ப்ரொடக்ஷன் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதை விட ஒரு படி மேலே போய் ரோபோட்டுகள்லேயே மனுஷ ரோபோட்டு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் மனுஷ ரோபோட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ஷோரூம், ஒரு மால் ஒன்று கட்டியிருக்காங்க. அது சீனாவில் உள்ள பெல்ஜியம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 4000 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்லையும் 4 அடுக்கு மாடியிலையும் ஒரு இதுக்குன்னே இந்த மனித ரோபோட்டுக்குன்னே அதில் எல்லா வகையான ரோபோட்டும் இருக்குது. மனித ரோபோட் மட்டும் கிடையாது, எல்லா வகையான ரோபோட்டும் இருக்குது. அதுக்குன்னே சில மால், ஒரே ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையான இயந்திரங்களும் நீங்கள் வாங்கலாம், ரோபோட்டுகளும் வாங்கலாம். நாய் செல்லப்பிராணியிலேருந்து சமைக்கிற ரோபோட்லேருந்து வீட்டு செய்கிற ரோபோட் வரைக்கும் எல்லா ரோபோட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து தனித்தனியாக கடை வச்சிருந்த ரோபோட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஃபுல்லாக நம்ம ஏன் தனித்தனியாக வைக்கணும், கஸ்டமர்ஸ்லாம் தேடி அலையிற மாதிரி இருக்குது, நம்ம ஒரே இடத்துல ஒரு ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு மாலை கட்டலாம் சொல்லி கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி ஒரு நம்ம எதிர்பார்க்க முடிய அளவுக்கு பெரிய ஒரு மால், ஃபோரஸ், அந்த மாலோட பேர் ஃபோரஸ் மால். அந்த மால் ஓப்பன் பண்ணியாச்சு, கவர்மெண்ட் அப்ரூவோட ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே இயந்திரமயமாக தான் இருக்கும். உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னாவே அங்கே போனீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு போகிற ஹோட்டல்ல இருந்து கிளப்பு வரைக்கும், சரக்கு அடிக்கிற பார் வரைக்கும் எல்லா பக்கமும் இயந்திரம் தான். நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக இயந்திரங்கள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் செல்லப்பிராணிகள் நீங்கள் பார்க்கலாம், இயந்திர செல்லப்பிராணிகள், டாக்கு மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டீ போடுறதுலேருந்து சாப்பாடு சமைக்கிற வரைக்கும் நீங்கள் ரோபோட்டை பார்க்கலாம். அதை கொண்டாந்து நமக்கு சப்ளை பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரோபோட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி ரோபோட்ல அதிகமாக இருக்கு. அதை தவிர்த்து நீங்கள் பாருக்கு போய் நீங்கள் சரக்கு அடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரக்கு அடிக்கிறதுக்கு அட்டெண்டர் இருப்பாங்கல்ல, ஊற்றி தர்றவங்க, அவங்க முதற்கொண்டு ரோபோட் தான். எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. இதை தவிர்த்து இதுல ஏன் சீனா கவர்மெண்ட்டும் சீனா ஸ்டார்ட் அப் நிறுவனமும் ஏன் அதிகமாக கவனம் செலுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவில் மக்கள் தொகை அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும், ஏன்னா சீனாவில் வந்து அதிகமாக இப்போ வயசு இளைஞர்கள் ரொம்ப கம்மி, வயசானவங்க ஜாஸ்தியான இருக்காங்க. ஆடி இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி நான் இதில் கொடுக்க பிக்சரில் காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோ பாருங்க. இதனால மக்கள் தொகையில வந்து முதியவர்கள் அதிகமாகவும் இளைஞர்கள் கம்மியா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை வந்து எலன் மாஸ்க் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எதனால காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துவாங்க. இதனால மக்கள் தொகை சீனாவில் முதியவர்கள் அதிகமாக இருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த முதியவர்கள் நலனுக்காக, முதியவர்களை பார்த்துக்கிறதுக்காகவும் இந்த ரோபோட் மெயினாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த ரோபோட்டை தயாரிக்கிறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு சீனா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. இத்தனை பர்சன்டேஜ் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்க, இவ்வளவு மானியம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், மானியம் கிடைக்கும், அதனால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஃபுல்லா என்கரேஜ் பண்றாங்க. புது புது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு, சீனாவில் உள்ள இயந்திரம் தயாரிக்கிற மனித ரோபோட் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு சீனாவோட அரசாங்கம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது, மானியம் கொடுக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட ரேட்டு வேற. இந்தியாவில் மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மால்குள்ள போனீங்க அப்படின்னாவே ஸ்டார்டிங் ரேட் வந்து 24,000 இருந்து பல கோடி மேக்ஸிமம் ரேட்டு. இந்த ரேட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும். இதான் பிரைஸ். ஆமா, இந்த பிரைஸ் தான் அதில் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல விதமான ரோபோட்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளே ஆன்லைன்ல பார்த்துருப்போம், என்னென்ன ரோபோட் கிடைக்குது, எந்த மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்போம். எதிர்பார்க்காத விஷயங்கள், அது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான ரோபோட்லாம் கிடைக்குது அப்படின்னு. ஆனால் என்ன அதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சரக்கு அடிக்க போனா சரக்கு ஊத்துறதுக்கு ரோபோட்டு, டீ டீ ஆத்துறதுக்கு ரோபோட்டு, சர்வ் பண்றதுக்கு ரோபோட்டு, மனித உருவிலே அதே மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நாட்டை வந்து ரொம்ப வேற லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியா அது.
இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வயசானவங்களுக்கு உதவி பண்ணுற கான்செப்டில் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் வயசானவங்க தனியாக இருக்கும்போது ஏதாவது எடுத்து கொடுக்க கொள்ள உதவி பண்ணுறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லப்படுது. மெயின் ஃபோக்கஸு வயசானவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டான விஷயம், வைரல் நியூஸு, ட்ரெண்டிங் நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி.